தீபிகா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டான் பகுதியில் அமைந்துள்ள சிப்காட் வளாகத்தில் நந்தா தேவி என்ற தனியார் ஆலை உள்ளது. இந்த ஆலையில் இருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது, உயிர் வேதிப்பொருளை பயன்படுத்தி எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆலையில் இருந்து துர்நாற்றம் அதிக அளவில் வெளியேறுவதாகவும் சுற்றுப்புற சூழலுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா முன்னிலையில் அந்த அமர்விற்கு இன்று வந்தது. இந்த அமர்வில் தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா அடங்கிய அமர்வு சம்பந்தப்பட்ட மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட ஆலைக்கு உடனடியாக இது குறித்து விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்புவதற்கு தற்போது உத்தரவிட்டுள்ளனர். திருநெல்வேலியின் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த அறிக்கை தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா, திருநெல்வேலி மாவட்டம் இது குறித்த விரிவான விவரங்களை நாம் சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் நந்தா தேவி பயோ எத்தனால் ஆலையில் இருந்து வெளியேறும் கடும் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஆலை நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி பூர்ணிமா அடங்கிய அமர்வு இந்த அதிரடி உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பேட்டையில் நந்தா தேவி பயோ ப்ராடக்ட்ஸ் என்ற பெயரில் ஆலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் விவசாய கழிவுகளில் இருந்து சிஎன்ஜி எனப்படும் உயிரி எரிவாயு மற்றும் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆலை செயல்பட தொடங்கிய நாள் முதலே அதிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக சுற்றுவட்டார கிராம மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். சுற்றுவட்டார கிராம பகுதிகளான கங்கை கொன்றான், ராஜபதி, தியாகராஜ நகர், ஐயனார் குளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த துர்நாற்றத்தால் வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் போன்ற உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாக பலமுறை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலும் மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலியின் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் என்பவர் இந்த ஆலைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அதில் நந்தாதேவி ஆலை உரிய பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தாமலும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு விதிகளை முறையாக பின்பற்றாமலும் செயல்பட்டு வருவதாகவும் ஆலையில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் மிகுந்த நச்சு வாயுவால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த ஆலையின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி பூர்ணிமா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர், திருநெல்வேலி இணை முதன்மை சுற்றுச்சூழல் பொறியாளர், திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர், நந்தா தேவி ஆலை நிர்வாகம் ஆகிய அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு திருநெல்வேலியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதுவே இந்த நிகழ்வில் தற்போது இருக்கும் அண்மை செய்தி. தீபிகா, விரிவான தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.